கர்த்தர் அவரை வேலி அடைத்து பாதுகாத்தாராம். 8ஆம் 10வது வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சாத்தானே சொல்லுகிறார், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். யோபு சரித்திரத்தில் விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற பல ஆசீர்வாதங்கள் எழுதப்படுகிறது. ஒன்று, வேலி அடைத்து பாதுகாக்கிறார். சாத்தான் யோபு மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவதை பார்த்து யோபை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறான். ஆனால் யோபை தொட முடியலை, யோபுடைய பிள்ளைகளை தொட முடியலை. சொத்துக்களையாவது கை வைக்கலாமா, நஷ்டம் உண்டாக்கலாமான்னு பார்த்தா தொட முடியலை. மிருக ஜீவன்களை ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா அதையும் தொட முடியல. நிலங்களுக்குள்ளே நுழைஞ்சி நஷ்டத்தை உண்டாக்கலாமான்னு பார்த்தா தொட முடியல. ஏன்? கர்த்தர் வேலி வச்சிருக்கிறார். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி வச்சதுனால சாத்தானால் உள்ள நுழைய முடியல. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறீங்களோ உங்களை சுற்றிலும் பரலோகம் ஒரு வேலி வைத்து விடுகிறாரு. அந்த வேலியை தாண்ட சாத்தானால் முடியாது. அல்லேலூயா. உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். அந்த சத்தியத்தை இந்த யோபுடைய சரித்திரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அதனால் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்போடு போகிறாங்க. அதை விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட்டால் போதும். வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்கள் வீட்டில் ஒரு பழைய ஓட்டை சைக்கிள் வெளியே கிடந்தால் கூட அதை கூட யாரும் தொட முடியாது. ஆண்டு சொல்லுது, என் பிள்ளைகளுக்கு உரியது. கர்த்தர் அதை கூட வேலி அடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்புறம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். யோபு எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். வயலில் விதைச்ச ஆசீர்வாதம், மாட்டு மந்தை பெருகுது, ஆடுகள் பெருகுகிறது, ஒட்டகம் பெருகுகிறது, பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். எதை எடுத்தாலும் தேசத்தில் அவனுடைய சம்பத்து பெருகிற்று. அதனுடைய அர்த்தம் சொத்துக்கள் பெருகிற்று. எங்கே போனாலும் இந்த சொத்து யாருக்குங்க? யோபுக்குங்க. இந்த மலைப்பகுதி அது யோபுக்குங்க. இவங்க இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்கிற அதெல்லாம் யோபுக்குங்க. என்னங்க எங்கே பார்த்தாலும் யோபுடைய சொத்தாக இருக்குது. கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். உங்களை பெருக பண்ணுவார். யோபுக்கு ஊரெல்லாம் நிலம் கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு தர மாட்டாரா சென்னையில்? இன்னும் எவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருக்க போகிறீங்க? நீங்கள் விசுவாசித்தா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சம்பத்துகள் பெருகிற்று. ஏலி சபைக்கும் அது மாதிரி சம்பத்துகள் பெருகும். புதிய இடம் ஆண்டவர் தருவார். அதை பெருக பண்ணுவார். ஏன்னா புது புது சபைகள் இன்னும் வரணும். எல்லா ஏரியாவில் சர்ச்சஸ் வந்து ஆகணும். அதனால சென்னையில் இருக்கிற எல்லா போஸ்டல் பின்கோடுக்கும் ஒரு ஏலிம் சர்ச் வந்துடணும். மகிமையான எழுப்புதல் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் சர்ச் வரணும். இந்த எழுப்புதல் தரிசனத்தோடு